400 ஆண்டுகள் தீர்க்க தரிசன சத்தம் கேட்காமல் இருந்த இஸ்ரவேல் தேசத்தில் திடீரென வனாந்தரத்தில் ஒரு சத்தம் மூழ்கியது. அது மக்களின் இதயங்களை எழுப்பும் சத்தம். வனாந்தரத்தில் அழைக்கிறவன் சத்தம் என்று வேதாகமத்தில் முன்பே அறிவித்த சத்தம். யோவான் அரண்மனையில் வாழ்ந்தவர் அல்ல. அவர் வனாந்தரத்திலே தங்கி மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவர் ஒட்டக முடிவுடை அணிந்து இடுப்பில் தோளால் செய்யப்பட்ட கயிறு அணிந்திருந்தார். வெட்டுக்கிளி மற்றும் காட்டுத்தேன் உணவாக எடுத்துக்கொண்டார். அவருடைய வாழ்க்கை எளிமையானதாக இருந்தாலும் அவர் பேசின வார்த்தைகள் வல்லமையாயிருந்தது. எருசலேம் மற்றும் யூதேயா பகுதியிலிருந்து மக்கள் வந்து பாவங்களை ஒப்புக்கொண்டு யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் இவரே. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள். பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்புங்கள். சத்தியத்தையும் நீதியையும் விரும்புங்கள். கர்த்தர் வருகிறார்.